வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பீகாரில் உள்ள பூர்ணியாவில் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் பூர்ணியாவில் உள்ள குலாப் பாக்கில் உள்ள ஷீஷாபாடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் புதிதாக கட்டப்பட்ட பூர்ணியா விமான நிலையத்தை திறந்து வைத்து விமான சேவையையும் தொடக்கி வைக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று அகமதாபாத்தில் உள்ள நாரன்புராவில் இந்தியாவின் மிகப்பெரிய நவீன விளையாட்டு வளாகத்தை திறந்து வைத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய விளையாட்டுகளில் ஏற்பட்ட மாற்றத்தை எடுத்துரைத்த அவர் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா விளையாட்டில் ஒரு தலைசிறந்த நாடாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா 2047ஆம் ஆண்டிற்குள் $30 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தனியார் ஊடக அமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் பேசிய அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஆதரிப்பதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை எடுத்துரைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை வளாகத்தில் இன்று காலை 9:30 மணி அளவில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெறவுள்ளது. இந்த விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோவை சுகாதாரத்துறை இயக்குநர் தொடக்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மகாராஷ்டிராவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் லிவர்பூலில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்ற ஜெய்ஸ்மின் லம்போரியா மற்றும் மீனாட்சி ஹூடாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.